அவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே நீயாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணிமலை
அன்பும் அறமும் பண்பும் பரந்த நோக்கமும் என்றும் கொன்றாத தொட்டு வாரி வாரி வழங்கிய இப்பாரியின் வழிவந்த இத்தமிழகத்தின் வறுமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னை தாலி கட்டிய கணவன் போர்க்களத்தில் எதிரிகளால் தாக்கப்பட்டு உயிர் நீத்தான் என செய்தி கேட்டு தடல் மேல் மெழுகாகி வெட்டி வீழ்த்தி கையில் வேழும் வாழும் எடுத்து சூளுரைத்து வேங்கை நகரம் புரிந்த வீர தாய்மார்களின் வழிவந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் நான் வெள்ளையம்மாள் அன்பார்ந்த வணக்கம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரை எண்ணற்ற நாடக கலைஞர்களுக்கு இடையே ஏதோ ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் நாடகமாக ஆடுகிறோம், பாடுகிறோம். நாடகம் புதுமை அல்ல. நாடகத்தில் நடிக்கும் மனிதர்கள் புதுமையான மனிதர்கள் அல்ல. நாடகம் ஆடுவோம் நாட்டு மக்களை கெடுப்பதற்காக அல்ல, நல்ல அறிவை சொல்வதற்கு. கூத்தாடுவோம் குடும்ப கௌரவத்தை குலைப்பதற்காக அல்ல, பல கொள்கைகளை சொல்வதற்கு. இது மூலம் யார் திறந்தீர்களே, ஆனால் இளை ஞாயிறு தோன்றும் வரை கலை விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தென்னலுறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. தென்னல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா. மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா வலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போறே மணிக்கணக்கா தொண்டாமணி விளக்க தூக்கி விட்டு எரியாச்சு முகத்தை பார்க்க
மலைச்சாமிக்கும் மலையம்மாளுக்கும் பிறந்த அண்ணன்மார்கள் 7 பேருக்கும் இளையவளாக பிறந்த இளையகண்ணி வெள்ளையம்மாள் என்பது எனது பெயராகும். நான் பிறப்பதற்கு முன்பதாக எனது அண்ணன்மார்கள் 7 பேரும் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார்களாம். நான் பிறந்த பிறகுதான் எனது அண்ணன்மார்கள் 7 பேரும் 8 பட்டிக்கும் அதிபதியாக செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். இது நான் பிறந்த யோகம்தான் என்று கருதிய அண்ணன்மார்கள் 7 பேரும் என்னை ஆண்காற்று அடியாதபடி செல்ல பிள்ளையாக வளர்த்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் தருணத்தில் நான் 5 வயது அறிய பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த வெள்ளமலை காட்டிற்கு வெள்ளாடு மேய்க்க செல்வது வழக்கம். அப்பொழுது ஒரு தருணத்தில் மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானைமலை ஒத்தக்கடை அருகிருக்கும் சிட்டம்பட்டி அருகிருக்கும் ஜக்கம்பட்டியை சேர்ந்த கள்ளர் மகன் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி அங்கு காடை வேட்டையாட வருவது வழக்கம். அப்பொழுது ஒரு தருணத்தில் நானும் எனது வெள்ளச்சாமியும் ஒருவர் பார்த்து கொண்டோம். பார்த்த இடத்திலே மனதை பறிகொடுத்து கொண்டோம். இரு மனதும் ஒரு மனதாகிவிட்டது. இதை உறுதி செய்து கொள்வதற்காக அந்த மதுரை கடை வீதியில் மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியாக வைத்து வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் சத்தியம் செஞ்சுக்கிட்டோம். நாங்கள் சத்தியம் செய்த நாள் முதலாக எங்க குடும்ப சூழ்நிலை காரணமா வெள்ளமலக்காட்டிற்கு செல்வதை இருவருமே நிறுத்திட்டோம். இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் எனது வெள்ளச்சாமியை பார்க்க மாட்டோமா, அவரோடு ஒரே ஒரு வார்த்தையாவது பேசிவிட மாட்டோமா என்று ஆசையோடும் ஆவலோடும் காத்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா ஏன் பொன்னம்மா சொல்லாம எண்டி வைக்கம்மா. தென்மதுர சீமையில மீனாட்சி கோவிலில கல்யாணம் எப்போ சொல்லம்மா ஏன் பொன்னம்மா சொல்லாம எண்டி வைக்கம்மா. நான் என்ன சொல்ல வார்த்தையில் சிக்கவில்லை, நல்ல கையில் வெளி கால நாங்க மாத்த போனாய. மதுர சீமையில மீனாட்சி கோவில கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் ஏன் பொன்னம்மா சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். மாலை மயக்கத்தில மாமே வீட்டுல மேல நாம் பார்த்து மாமே ரூபுல ஆளை நாம் கொடுத்தா மாமே வாங்கல. பார்த்த பார்வையில எதுவும் தோணல,
சொல்லாம அள்ளி கொள்ளுவோம். பாசத்தோடு இருந்தாலும் இப்பொழுது எனது வெள்ளச்சாமியை பார்ப்பதற்கு இப்பொழுது சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எப்படி தெரியுங்களா? எங்கள் ஊர் முத்தாளம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக எனது வெள்ளச்சாமி சிலம்பாட்ட ஆட வருவதாட்டு அவரை நான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டேன். ஆனா அவரு என்ன பார்க்கலங்க. எப்படியே என்ன பார்ப்பதற்காக என் மேல ஆசை வச்சிருந்தா, பாசம் வச்சிருந்தா, என்ன மறக்காம இருந்தா, என்ன தேடி அரண்மனைக்கு வருவார் என்ற நம்பிக்கையோடு வழி மீது வெளி வைத்து காத்திருக்கிறேன். அப்படி எனது வெள்ளச்சாமி வந்தா அவரை தெரியாது போல நடிக்கணுமுங்க. ஏன்னா அவரு என் மேல பாசம் வச்சிருக்காரா, ஆசை வச்சிருக்காரா, எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. பொம்பளை பிள்ளை இல்லையா, அதனால சின்னதா ஒரு சோதனை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, வெள்ளச்சாமி எதிர்பார்த்திடலாமா? இதோ எதிர்பார்க்கிறேன். அதற்கு முன்பதாக இந்த வெள்ளையம்மாள் யார், எப்பேற்பட்டவர் என்பதை சொல்ல வேண்டும் அல்லவா? சொன்னா தானங்க தெரியும். அருப்புக்கோட்டை அம்மா திருப்பத்தூரா, அம்மா திருப்பத்தூரா, பச்சை நிச்சை எனக்கு சாயத்துண்டா, சாயத்துண்டா, 7 பேரு அம்மா உடன் பிறந்த, அம்மா உடன் பிறந்த, நான் இளைய கண்ணி என் பேரு வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, இடைய கூட அம்மா மூசம்மா, அம்மா மூசம்மா, நான் ஒருத்தி தானே அம்மா, நான் பெண் பிறந்தேன், பெண் பிறந்தேன், கோடாலிதான் வெள்ளையம்மா கொண்ட போட்டி, அம்மா கொண்ட போட்டி, நான் கோவிலுக்கு வெள்ளையம்மா போற ஒன்னா, போற ஒன்னா, வெள்ள நல்லா அம்மாவுக்கு ரவு கையடா, அம்மா ரவு கையடா, விதவிதமா எனக்கு அரங்கடா, அரங்கடா, மஞ்ச மஞ்ச அம்மா அரக்கும் மஞ்சள், அம்மா அரக்கும் மஞ்சள், நான் மிகலியா வெள்ளையம்மா குளிக்கும் மஞ்சள், குளிக்கும் மஞ்சள், 7 மஞ்சள் அம்மா இழகும் மஞ்சள், அம்மா இழகும் மஞ்சள், இந்த இளைய கண்ணி வெள்ளையம்மா குளிக்கும் மஞ்சள், குளிக்கும் மஞ்சள், சொத்து மஞ்சள் அம்மா குடகும் மஞ்சள், அம்மா குடகும் மஞ்சள், நான் கொள்ள நல்ல வெள்ளையம்மா குளிக்கும் மஞ்சள், குளிக்கும் மஞ்சள், பறக்க நல்ல அம்மா புளிய மரம், அம்மா புளிய மரம், நான் வந்தாடும் வெள்ளையம்மா நந்தவனம், நந்தவனம், சுருட்ட நல்ல அம்மா புளிய மரம், அம்மா புளிய மரம், நான் சுரண்டாடும் வெள்ளையம்மா நந்தவனம், நந்தவனம். இப்பேற்பட்ட வெள்ளை மாலை பார்ப்பதற்காக வெள்ளச்சாமி வருவார் என்று ஆசையோடும் ஆவலோடும் காத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? வெள்ளச்சாமி வந்தா தெரியாது போல நடிக்கணும் இல்லையா? அதனால வெள்ளச்சாமி வரும் எதிர்பார்த்திடலாமா? இதோ எதிர்பார்க்கிறேன். எனக்காக
காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டி அடைச்சு வச்சு பொழுதுக்க பறந்திருச்சு காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டி வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு விதைச்சாலும் விதைக்காது நான் விதை போட்டு வளர்த்தேனே வந்தேனே நான் விரகாமி போனேனே காசாமி சீராது பாரு ஒரு பாரு ஆசை ஒன்றுள்ள நூறு ஆதாய பூமி தாங்காத சாமி அழுகின்ற பெண்ணுக்காக தம்பி காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டு அடைச்சு வச்சு முகமிருக்க பறந்திருச்சு உலகச காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு கிளி அடைச்சு வச்சேன். சரி, பறந்து போயிடுச்சா? ரெக்க முத்தி பறந்து போயிடுச்சு. இங்கடி போனேன். சரி, எந்த சீமைக்கு போனேன்? வாழ்ந்தாலும் உன்னோட, செத்தாலும் உங்களோட தான் சொன்னியே. உன்னையும் உனக்காகத்தான பொறுக்கு நான் வந்தேன். நீங்களாவது பாத்தீங்களா? பாக்கலைங்க. வில்லையமாலை. எந்த வில்லையமாலை சொல்றீங்க? அருப்புக்கோட்டை. அந்த வில்லையமாலை நாங்க பாக்கலாங்க. வேற நான் காடை பிச்சை விட்டு வில்லையமாலை பார்த்தேன். இந்த பூக்கடையா? ஆமா. ஆனா பீத்தா பேட உனக்காகத்தான ஊருக்கு ஒயிலாட்ட ஆட வந்து சிலம்பாட்டெல்லாம் ஆட வந்தனே. சரி, நான் தான் வந்தேன்னு தெரிஞ்சும் கூட இந்த சண்டாளி என்ன பார்க்கலையா? அப்ப எம்மையில பாசம் இல்லையா? பாசம் எல்லாமே இருக்கு. என்ன பிடிக்கலையா? பிடிக்காம இல்ல, பாசம் எல்லாம் இருக்கும், பிடிக்கும். சரி, ஆள அடையாளம் தெரியல. ஏன் ஞாபகம் இல்ல? பூச்சாண்டியாட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, முன்னாடி வந்து சின்னதா இருந்துச்சு இல்லைங்க. இதுயா? உடம்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க இருந்தீங்கல்ல, இப்ப எல்லாம் பெருசாயிருச்சுல்ல. எது? கை காலெல்லாம் பத்தி போயிட்டா. அடையாளம் தெரியல. நான் விட மாட்டேன். எதுல? முட்டா பேட முடிவு தெரியாம விட மாட்டேன். சரி, எங்க ஒளிஞ்சுக்கிட்ட வெளியவா உசிரியப்படாலும் பரவாயில்ல. செவரு தாண்டியாத இன்னைக்கு பார்த்து நம்ம முடிவோட வந்துட்டேன். சரி, விடுவா புறப்புற வீட்டுக்கு போவோம். என்னையவே வாடி போடி கேக்குறிய? உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு தென்னாவட்டு இருந்தா, என்னையவே வாடி போடி கேப்ப? யார் நீ? முதல்ல எதுக்கு வந்த? ஏன் வந்த? ஏன் அரண்மனைக்குள்ள திருட்டுத்தனமா திருட மாதிரி எதுக்கு வந்த? யார் யா முதல்ல? யார் யா முதல்ல? நீ பெட்டிக்கார பையன் சொல்லியா? நான் அருவால இருந்து பறத்திட்டு வந்தனா? இல்ல. அம்பள குத்துனா? இல்ல. கையில கத்தி வச்சிருக்கனா? இல்ல. கோணிச்சாக்கு தோல்ல போட்டுருக்கனா? இல்லங்க. ஒரு திருடம் தானே எதா வச்சிருக்கேன். ஆமா. இல்ல, என்னைய பார்க்க திருட மாட்டேன் தெரியுதா? ஐயா, நீ ஒண்ணுமே கொண்டு வரல. சும்மாவே நீ அரண்மனைக்கு நீ வர வேண்டிய காரணம் என்ன? ஒரு மணிக்கு நீ அது ஏங்க இரவில் வந்து திருடன் தான் வரணும் இருக்குதா? அவ வேலை திருட்டு வேலை தானே. சரி, இரவு பகல் கணக்கு இருக்குதா? என்ன எப்படி வேணாலும் வரலாம். சரி, ஒரு வகையில திருடனா இருக்கட்டுங்க. சரி, ஒரு திருட என்ன செய்வேன்? ஐயோ, நம்மள ஆளுங்க பாத்துட்டாங்களே அப்படி இந்நேரம் தப்பிச்சு ஓடி இருந்தாலும் பூவந்திய தாண்டி ஓடிருப்பேன். உசிர் உடைக்கணும். ஆமா. இல்ல, கையில கிடக்குற 7 ஆயுதத்தை எடுத்து அடிச்சு கொண்டு ஓட்டு தப்பிச்சிருப்பேன். ஆமா. இல்ல, என்னைய பார்த்தா திருட மாட்டேன் தெரியுதா ஐயா? இல்ல, முகத்தை பார்த்தா அப்படி தெரியல. நான் பெட்டிக்கல்ல முட்டாய் கூட திருட சொல்லலாம். சரி, ஆனா அத கூட விட்டுருங்க. திருண்ணை கேட்டதை கூட விட்டுருங்க. நீ ஏண்டா வந்த? எதுக்குடா வந்த? என்ன கேக்குறியா?
எதுக்குடா வந்த எப்படிடா வந்த திருட்டு போயில எத்தனை ஒப்பிட்டு ஒரு மரியாதை வத்தியா மரியாதை வாடா போடா ஏண்டா எதுக்குடா எப்படிடா ஐயா மரியாதை நம்ம கொடுத்தோம் நமக்கு கிடைச்ச மரியாதை பத்தியா ஆமா இங்க பாருங்க வாடா போடான்னு கேக்குறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க இவ்வளவு பெரிய அரண்மனைகள் இத்தனை கட்டுக்காவலையும் மீறி ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிற இடத்துக்கு வந்தா எந்த பெண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வெளிக்காட்டிக்காம யாரா நீ எதுக்குடா வந்த ஏண்டா வந்த எதுக்குடா வந்த அப்படின்னு கேக்குறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க தன்மானத்தை காப்பாத்திக்காக வேண்டி ஒரு பெண் கேட்பா இது எல்லா இடத்துலயும் உள்ள ஒரு பொதுவான கருத்து தாங்க எல்லா இடத்துலயும் வாஸ்தவமான பேச்சுதான் இருந்தாலும் ஏன் இடத்துக்கு வந்தது இல்லாம என்னையவே மாடி போடி கேக்குறிய உனக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் இருந்தா கொஞ்சம் கூட பயம் இல்லாம இவ்வளவு துணிச்சலா வாடி போடி கேப்பேன் ஏயா என்ன இது எவ்வளவு ஒரு பொய் வாத்தியா என்ன போய் சொல்றேன் இத்தனை பேர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி நீதான் கேட்ட என்ன வேண்டா வந்த எதுக்கடா வந்த எப்படா வந்த இரவு வந்து திருட்டு பையனும் ஆமா கேட்டேன் ஆனா ஒரு வார்த்தை தரகரமா நான் வாடி போடி சொல்லிருப்பேனாமா ஏங்க அப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க இப்பதானங்க சொன்னீங்க இரவில் வந்தது நான் தாண்டி மைகிலி மாதே கேளடி அப்படிங்கிற அதுக்கு என்ன அர்த்தம் சரியான அர்த்தத்தை சொல்லுங்க முதல்ல நான் தவறா சொல்லலையா சரி ஏன்னா வந்த நேரம் 2 மணி நேரம் சரி இரவில் வந்தது நான் எப்படி வந்தேன் வீட்டை தேடி வந்தங்க சரி வாச கதவு சாத்தி இருந்துச்சு சரி சாத்தி இருக்க வீட்டுக்குள்ள எப்படி போக முடியும் ஆமா கதவை தட்டினா வீட்டுக்குள்ள தொங்குற ஆளுகள் இருந்துச்சுருவாங்க ஆளை பிடிச்சிருவாங்கல்ல ஆமா உசுறு வளைக்கணுமே ஆனா உள்ளேயும் போகணும் சரி எப்படி போக முடியும் செவரை தாண்டி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டேன் செவத்தை தாண்டி அதைத்தாய நான் சொன்னேன் இரவில் வந்தவன் நான் தாண்டி நான் தாண்டி தாண்டி நான் செவரை தாண்டி தானே வந்து நான் சொன்னேன் அப்ப செவரை தாண்டி வந்தேன்னு சொல்ல வரீங்க அப்ப என்ன வாடி போடின்னு சொல்லலன்னு சொல்ல வரீங்க வம்பாயா பாத்தியா நம்பணும் கேப்பாளுக்கு புத்தி எங்க போயிடுச்சு ஐயா எங்களை பார்க்க எப்படி இருக்கு எப்படி தெரியுது உங்களுக்கு எப்படியா தெரியுது பாருங்க எனக்கு அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்கிறாங்க கண்ணப்பா 7 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க 7 கூறா போட்டுருவாங்க உடம்புல உசுறு இருக்கும் ஆனா ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிடுவாங்க அவ்வளவு மோசமான பயப்படாதீங்க பெரிய மழையில வராது சரி நீங்க தூங்குறதுனால ரேசா சாரல் அடிக்குது வேற ஒண்ணும் இல்ல அதனால பாய சொல்லி வீட்டுக்கு போயிடும் மட்டும் நினைச்சிடாதீங்க ஆமாமா உட்காருங்கப்பா வெள்ளச்சாமி இல்லையம்மா உடன்கட்ட ஏறது அவசியம் போகணும் பாண்டிக்கிட்ட திரும்ப வாங்கிட்டு போகணும் எப்படி இருந்தாலும் அங்க உடன்கட்ட ஏறது நீ பாக்கணும் இல்லைங்க அதானங்க முக்கியமான இது ஆமாங்க ஆமா போங்க பெரிய மழையில வர சும்மா சாரல் மட்டும்தான் இங்க பாருங்க நீங்க யாரு என்ன உங்க பேர் என்ன ஊர் என்ன யார பார்க்க வந்தீங்க எதுக்காக வந்தீங்க தெல்ல தெளிவா சொல்லிவிட்டு வந்த வழியாவே ஓடி போயிருங்க உசுறு மேல ஆசை இருந்தா சொல்லி ஆமா நான் யாரும் உனக்கு தெரியல நீங்க யாருமே தெரியலங்க சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க பாத்தியா ஐயா என்ன யாரு அடையாளம் தெரியலங்க பாடுதுற பாசம் இல்ல அடிவெள்ளையம்மா வெள்ளையம்மா நீலம்பரமான வெள்ளையம்மா 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 வரமான வெள்ளையம்மா இந்த வெள்ளச்சாவியரா தகண்டோ கதை கேட்டதுண்டோ இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ ஏ வீர கதை கேட்டதுண்டோ அடி நமக்கு ஒரு மகன் பிறப்பா ஒரு மகன் பிறப்பா சொல்லுவை சொல்லுவை அவன்புலியாக மாறிடுமா அவன்புலியாக மாறிடுமா மத்தியில பூவி ஆச்சிருவா ஏமா போறீங்க பெரிய மலையில வர உட்காருங்க உட்காருங்க அதுக்குள்ள 25 வாய் போகுதே மழை பெருமழையில வராது பயப்பட வேண்டாம் நம்ம தூங்குறதுனால செவனையில எழுப்பிட உட்காந்து மழை குஞ்சு ஆமா கண்ணான தேசத்துல கண்ணன் அஞ்சு வயசு
போகும்படி உயிர் உள்ளவரை உன்னை விட்டு உள்ளவரை உன்னை விட்டு சத்தியமான பிரிய மாட்டேன் என்று சத்தியமான பிரிய மாட்டேன் என்று சத்தியமும் செய்தியடி அடி சத்தியமும் செய்தியடி சாமியோட வாசலிலே அந்த சாமியோட வாசலிலே இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அந்த அறியாத வயசு வெள்ளமலை காட்டுக்கண வேட்டைக்கு வருவேன் விளையாடு ஓட்டி நீ வந்த ஒண்டி புளிய மரத்தடியில முத சந்திச்சுக்கிட்டமே உனக்கு ஞாபகம் இருக்குதா அந்த சக்கம்பட்டிக்காரன் தான் நான் என்னைய மறந்துட்டியா இல்ல உன் கை பிடிச்சுக்கிட்டு முதல்ல மார்க்கெட்டு வீதிகள்லாம் நீ ஆசைப்பட்டு கேட்கிற அத்தனைக்கு வாங்கி கொடுத்து பின்னாடியே திருந்தனே அதை மறந்துட்டியா இல்ல வாழ்ந்த ஆள் உன்னோட செத்தாளுங்க முன்னோர் ஆளு மதுரை மீனாட்சி வாசல்ல சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க அந்த சத்தியத்தை மறந்துட்டியா எதை வெள்ளையுமா நீ மறந்த என்ன மறந்துட்டியா என்ன உனக்கு யாபகம் இல்லையா இத்தனை வருஷம் கழிச்சவனை தேடி வந்திருக்கிறேன் வெள்ளச்சாமினா என்னை உனக்கு தெரியல வெள்ளச்சாமி உங்களை எனக்கு முன்பே தெரியும். எப்ப தெரியுமா? எங்கள் ஊர் முத்தாளம்மன் கோவில் சாத்திரை திருவிழாவிற்காக சிலம்பாட்டாட வந்தீங்கல்ல. அப்பவே நான் உங்களை மறைஞ்சிருந்து பார்த்துட்டேன். இருந்தாலும் நீங்களே என் மேல ஆசை வச்சிருக்கீங்களா, பாசம் வச்சிருக்கீங்களா, எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சோதனை பண்ணி பார்த்தங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆமாங்க பிள்ளைங்கம்மா சொல்லுங்க. உன்னை மறந்திருந்தனா இத்தனை வருஷம் கழிச்ச உன்னை தேடி ஊருக்கு நான் வந்திருப்பனா? உண்மைதாங்க. உன் மேல வச்ச பாசம் இன்னைக்கு இல்ல, என்னைக்கு எள்ளளவு கூட குறையாது. இல்லையா? அப்படியா? ஆமா. இருந்தாலும் என் வெள்ளச்சாமி என்னன்னா இன்னமும் எனக்கு சந்தேகமா தாங்க இருக்குது. ஏன்னா என் வெள்ளச்சாமியா இருந்தா நான் சின்னஞ்சிறு வயசுல ஆசைப்பட்டு கேட்ட அனைத்து பொருளுமே இந்த மதுரைக்கடை வீதியில எனக்காக வாங்கி கொடுத்தாரு. நீங்க என் வெள்ளச்சாமி தான் சொல்றீங்க, வீசனகை வெறுங்கையுமா வந்திருக்கீங்களா, எனக்காக எதுவுமே வாங்கிட்டு வரல வெள்ளச்சாமி. அப்படி நினைச்சப்படாத வெள்ளையம்மா. அந்த பொய் சொல்லுகிறதே எடுத்து சொல்லுவாங்க, அவங்க பேச்ச கிட்டாத. உனக்காக வரும்போது அடைச்சிருக்க கடையா தேடி பார்த்து அம்பிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குமா? என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க எடுத்து சொல்லுங்க பாக்க. வீட்டுக்காரு வெள்ளையம்மாளுக்காக சரி மதுரை மார்க்கெட்டுக்குள்ள போய் அடைச்சிருக்க கடையா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அடைச்சிருந்த கடையாவா? ஆசீர்வாதம் கொடுத்து வாங்க மாட்டேங்க. சரி, அது ஏன்னு கேட்கிறேன். வண்ண முகத்துக்கு தாரட்டம் மட்டும் வாங்கி வந்து முகத்துக்கு தாவில்லையம்மா, வட்டம் மட்டும் வாங்கி வந்து வெள்ளையம்மா, உண்டாரோரம் வெங்கிடத்தான் வெள்ளையம்மா, கருகமானை வாங்கி வந்து வெள்ளையம்மா, தங்கத்துக்கு வெள்ளையம்மா, கருகமானை வாங்கி வந்து வெள்ளையம்மா, உங்கத்தி சுவத்தட்டி வெள்ளையம்மா, தள்ளுமையும் வாங்கி வந்து தீப்புருவத்துக்கு வெள்ளையம்மா, கண்ணுமொழி வாங்கி வந்து வெள்ளையம்மா, மனம் முழக்க வெள்ளையம்மா, சும்மாறு வாங்கி வந்து வெள்ளையம்மா, எரிபொறக்க வெள்ளையம்மா, சவாது வாங்கி வந்து வெள்ளையம்மா, ஆடிய சுமந்தரக்கு வந்த வெள்ளையம்மா, இவனது பண்ணி குளிக்கு வந்த வெள்ளையம்மா, தரக்கு வந்த வெள்ளையம்மா, எண்ணி கொடுப்பதற்கு வெள்ளையம்மா, அந்த அறுக்கப்பட்ட கருப்பச்சே வெள்ளையம்மா, நான் சொல்ல வாங்கி வந்து வெள்ளையம்மா. அடையாளம் இது போதுமா? இன்னும் இடத்த சொல்லட்டுமா? எனக்கு எது பிடிக்காதுன்னு என் வெள்ளச்சாமிக்கு நல்லாவே தெரியும். அதனால அனைத்து பொருளையும் நான் வாங்கி எடுத்திருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குதுங்க. நம்பிக்கை இருக்குல்ல? வேற எதுவும் எனக்காக வேணாம். வேண்டாம் இல்ல? வேணாமுங்க. வெள்ளையம்மா சொல்லுங்க. என் மேல கொஞ்சம் கூடவா பாசம் இல்ல? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஆம்பளை பட்டுன்னு வெளியில சொல்லிட்டீங்க. நான் பொம்பளை புள்ள இல்லையா, அதனால சட்டுன்னு எதையும் வெளியில சொல்ல முடியாதுங்க. நின்னு நிதானமா தானங்க சொல்ல முடியும். அதுக்காக உங்க மேல பாசம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேங்க. எப்படி 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 தெரியுமா? இத்தனை நாள் எங்கிருந்த எங்க நிலையை விழுந்த, இத்தனை நாள் எங்கிருந்த எங்க நிலையை விழுந்த, எந்த பக்கம் திரும்பினாலும் சந்தா போகுதா, என் கண்ணில் தெரியுது கையில தொட்டா கரண்டு போகுது மாமா, அந்த உடனே முடிஞ்சு உன்னை நினைச்சு உறைஞ்சு போகுது ஆமா. கண்மணிக காதலு கண்மணிக பூங்கொயிலு, கண்மணிக காதலு கண்மணிக பூங்கொயிலு, கத்து ஒன்று ஆள போற நாளை உண்மைதானே, ஒன்ன நடுவில் சின்ன இடையத்தை நன்னில சுத்துற நாளை, அது புத்துற சுத்துற நாளே.
இருக்குமா நீ வந்த நேரம் அதே வாழ்க்கையில முதல வந்தாலும் அது நடித்தது போல அடுப்பொரு ஒண்ணுதான் ஆண்டவை எழுதி வச்சான் அது விவதாயனவே இருக்கலாம் எனக்கு ஒரு தேவதைய உன்னைத்தான் அனுப்பி வச்சான் பூர்வ ஜன்மத்தில் நான் செஞ்சதவம் இல்லை ஏதிலே புல்வெளியே உன்னால போராடவும் மனசு ஒரு மனசா உண்மையாயிருச்சு மனசு மனசா ஒத்துமையாயிருச்சு கொடுத்து ஒட்டி உணர்ந்து வாழ வேணும் இதமா இத கொஞ்சம் புரிஞ்சு நெஞ்சமறிஞ்சு பாடுவோம் இதமா இவ்வளவுக்கு ஒரு பாசமா ஆமாங்க நான் கூட நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி இங்க இந்த குடியாரப்பை நம்பிக்கிட்டா இருக்கிறது மறந்துட்டியும் நினைச்சேன் சரி ஆனா என் மேல வச்ச பாசம் கொஞ்சம் கூட குறையல உண்மைதாங்க ஆனா இதுக்கு மேலேயே ஒண்ணு விட்டுட்டு இருக்க என்னால முடியாது சரி ஊர் எடுத்தாலும் சில பரவாயில்ல ஒரு சாய் செலவு அன்னைக்கு அத்தனை பேர் அலுவலகம் எடுத்து வரட்டி வந்தாலும் பரவாயில்ல ஒன்னை விட்டு நீங்க உயிரே போனாலும் நான் போக மாட்டேன் அப்படியா யாரு வாழாத வாழ்க்கை நம்ம வாழ்ந்து காட்டணும் உண்மைதாங்க என் கூட ஓடி வந்துருவில்லையுமா நம்ம எங்கேயாவது ஒடிப்பி சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் அப்படியா ஆமா என்னங்க அப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க என்ன உசுருக்கு உசுரா வளர்த்த அண்ணன்மார்கள் 7 பேரையும் விட்டுட்டு நான் எப்படிங்க உங்க கூட ஓடி வர்றது பெட்டிக்காரு என்னங்க இது நியாயமா எங்க அடுக்குமா 7 அன்னைங்களுடைய பாசமுங்க எப்படிங்க திடீர்னு வர முடியும் ஏன்? வளர்த்த பாசம் போகுமாங்க 7 அண்ணங்களை மட்டுமே பெருசா நினைக்கிறீங்க உசுராவத்த அண்ணங்கள் நினைக்கிறீங்க உயிரே நீதானே எல்லாத்தையும் விட்டு உனக்காக வந்த நான் உனக்கு முக்கியம் இல்லையா இல்லையுமா அப்படி இல்லங்க அண்ணன்மார்கள் என் மேல வச்சிருக்க பாசத்தை விட நானும் உங்க மேல அளவுக்கு அதிகமாவே பாசம் வச்சுட்டேன் அதனால நீங்க சொன்ன மாதிரி உங்க கூடவே நானும் ஓடி வந்துடுறேன் ஆனா எங்க வரணும் எப்ப வரணும் நீங்க தாங்க சொல்லணும் இல்லையுமா சொல்லுங்க இதான் சரி பொருள் விடுறதுக்குள்ள சரி உன்னுடைய அரண்மனைக்கு அருகாம இருக்கக்கூடிய கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஒண்ணு மண்டகம் அந்த கருப்பாயி மண்டகம் அருகருக்கு ஒத்த கண்ணு பாலத்துக்கு நீ வந்துரு அப்படியா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்க சொன்ன மாதிரியே அந்த கருப்பாய் கட்டி வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டபம் அருகே இருக்கும் ஒத்தக்கல்லு பாலத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல தண்ணிக்கு போறியா அப்படி இல்லங்க அரண்மனைக்குள்ள ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தானே வர முடியும் ஆமா. அதனால தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் சரி. ஆனா நீங்க தண்ணி அடிச்சிட்டு படுத்துறாம ஆமா 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 இல்ல என்னை குடியாரப்ப நினைச்சிட்டு இல்ல அப்படி இல்லங்க இருந்தாலும் ஒரு சின்ன எச்சரிக்கை தாங்க தண்ணி அடிச்சிட்டு படுத்துறாம அந்த ஒத்தக்கல்லு பாலத்திலே உட்கார்ந்துருந்து உங்களை தேடி நான் ஓடோடி வந்துடுறேங்க அப்ப புறப்பட்டு போகலாம் ஒத்த கண்ணு பாலத்தை சந்திக்கலாம் இல்லையா வாருங்கள் போகலாம் ஒத்த கண்ணு பாலம் தேடி ஒத்தக்கல்லு பாலம் தேடி நானும் ஓடி வரவில்லை சாமி வெள்ளச்சாமி அருகே வந்து விட்டோம் நேரம் பார்த்தீங்க அந்த நேரம் பார்த்தா பொழுது விடிஞ்சுட்டு இருக்க நேரம் விழுந்து கொண்டு இருக்கும் நேரம் இந்த விடிக்கு நேரத்துல உங்க பேரு சென்னமல் தண்ணி எடுக்கிறதுக்காக இங்க வருவாங்க இந்த ஊரணிக்கு தான் வருவாங்க அப்படி தண்ணி எடுக்க வர்ற யாரா நம்மள பாத்துட்டாங்கன்னா அண்ணன்மார்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க அண்ணன் கிட்ட தெரிஞ்ச அண்ணன் ஆகும் பார்த்த இடத்துல சேர்த்து வச்சு ஐயோ அரவணைத்து வெட்டியா ஓட்டுவாங்க உண்மைதாங்க கொண்டு ஓட்டுவா வில்லையுமா உண்மைதாங்க அதனால இந்த இடத்துக்கு யாரு வருவதற்குள்ள இந்த பாலத்தை விட்டு வேற வழியில் போகணும் வேற வழி எந்த வழியாக செல்லலாம் சீக்கிரமா சிவகங்கை சீமை விட்டு சமக்கல் நாட்டு சிவகங்கை சீமா வெட்டு சிவகல் ரோட்டு வழி தங்குடி எல்லாம் தேடி வெள்ளச்சாமி சிவகங்கை சீமை விளையாக சென்றோம் என்றார் அருகாமலுக்கு முத்தங்குடி மேடு அந்த ஊரனை கரையோரமாக சங்கமது 2 மணத்தை எல்லையில் அமர்ந்திருக்கார் பாண்டிமணி தெய்வம் அந்த பாண்டிமணி கோவிலுக்கு சென்று விட்டோம் என்றால் நிச்சயமா இவருக்கு அடைக்கலம் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் அந்த பாண்டிமணி காப்பாற்றுவாங்க நம்பிக்கையோடு அந்த பாண்டிமணியை தஞ்சமட்டு செல்வம் இல்லையும் தஞ்சமட்டு செல்வம் சுவாமி ஓடி வந்து விடு அந்த பாண்டிமணி கோவிலுக்கு சென்று விடலாம் வாருங்கள் சுவாமி செல்வம் வந்து பாண்டிமணி கோவிலுக்கு செல்வம் அந்த தூங்குறவங்க எழுப்பிடுங்க பாண்டி வர்றாரு
குழந்தை முகக்கார எடுத்து மடியில வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்க, பக்கத்துல உள்ளவங்க எழுப்பிடுங்க. அப்படியே எல்லாம் சொல்லுவாத நேரத்துல பாண்டி தீப்பண்ண புடிச்சு ஆடி வருவாங்க. எல்லாத்தையும் எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடு எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. அங்க படுத்துருக்கோம், எழுப்பிடுங்கம்மா, எழுப்பிடுங்க. அங்கே என்ன உள்ளவங்களை எழுப்பிடுங்க. அப்படியே பாண்டி கிட்ட திருநூறு வாங்கணும். எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. அப்படியே எழுப்பிடு. அந்த பாயெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுக்கணுமா, எழுப்பிடுங்க. ஏய் கோபால், சாமி வந்து மேல பிடிச்சு போடுவாங்க. குழந்தையெல்லாம் எடுத்து மடியில் வச்சுக்கோங்க. இந்த விழா கமிட்டியர்கள் ஒரு 10 பேர் வேணுங்க. பக்கத்தில் இருக்கணும், சாமியை பிடிக்கணும். விழா கமிட்டியர்கள் ஒரு 10 பேர் வேணும் அவசியம். வாங்க பக்கத்திலேயே வந்துருங்க. பிடிக்க சொல்லையில பிடிங்க. இந்த தம்பி இந்த இளைஞர்கள் வாங்கப்பா, இளைஞர்கள் வாங்க, பாட்டியை பிடிக்கணும். அருள் பொல்லா வரும், சாமி வரும். இந்த இளைஞர்கள் ஒரு 10 பேர் ரெடியா இருந்துக்கங்க. பிடிக்க சொல்லையில சாமி வரையில பிடிங்க. யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. பாண்டிகிட்ட திருநூறு வாங்கிட்டு போகணும். வாங்க அங்கே உட்காந்து முன்னாடி வாங்க. அப்படியே பாண்டி ஓடுவா சாமி, உன் நல்லாவுல எல்லாம் விட்டு ஓடுவாயா. பாண்டியா ஓடுவா. கீழே பிடிங்க, நெஞ்ச பிடிக்காம கைதட்டுக்குமா. அம்மா என்னமா பண்ணாம பாண்டி கைதட்டா, கைதட்டு எல்லாம் ஏந்திரிச்சு வாங்க. திருநூறு வருவார் பாண்டி, ஏந்திரிக்க எல்லாருமே ஏந்திரிச்சு கைதட்டுமா, கொலை போடுங்கம்மா. வாங்கம்மா ஏந்திரிங்க. நம்ம பாண்டிக்கு தானே, வெட்கப்படாம கைதட்டுங்க, கொலை போடுங்க. ஏந்திரிங்க எல்லாருமே. சாமியை பிடிங்க அண்ணே, தம்பியெல்லாம் பிடிங்க. பிடிக்க சொல்லையில எந்திரிச்சுங்க. எந்திரிச்சுங்க. ஒரு 2 பேர் போய் எல்லாருமே எந்திரிச்சுங்க. தூக்கத்தை பிடிச்சி ஆடி வர்றப்ப தூக்கத்தை மேல பட்டா கேள்வி கப்பர் கிடையாது. பாண்டி ஓடுவா சாமி, பாண்டி அருமையான நம்ம ஊர் அருமையான ஊர், அருமையான மக்கள். பாண்டி ஓடுவையா நம்ம பாண்டி துணி வராது, நம்ம பாண்டி துணி வராது. வைத்த போட்டு அமுக்கமா அப்படி நந்தா தல அப்படியே ஆளை கூட்டம் 60 ரூபாய் வாங்கிக்கப்பா. அப்படி கூட்டுவா உள்ள கூட்டி வாப்பா பாலு. ஆனா இங்கிட்டு கூட்டுவா, அப்படியே கூட்டு, இப்படி இந்த சைடு கூட்டுவா. கைதட்டுக்கமா பாட்டுக்கு வாடா, கைதட்டுங்க. பொறுமையா பாண்டி, பொறுமை. ஆளை விட்டாதீங்க, உள்ள கண்ணாடியா காட்டுங்க தயவு செய்து. இல்ல அங்க விடுவோம், உள்ள விட்டுருவோம்.
வாங்க அம்மா பொறுமைசாமி வீட்டுக்கு வாங்க. பாண்டி அருமையான ஊரு. பெரியப்பா நீங்க உட்காருங்கப்பா. உட்காரு எல்லாம் உட்காருங்க. இந்த நாடகம் 1/2 மணி நேரம் நடக்குங்க. உட்கார்ந்து பாருங்க. முடியாதவங்க பின்னாடி உட்கார்ந்து பாப்பாங்க. முடிஞ்சவங்க தானே அப்படியே உட்கார்ந்து பாருங்க. கோச்சுக்காம எல்லாம் டைவ்ல இருக்கிறீங்க. அப்புறம் உட்கார்றதுக்கு இவ்வளவு ஜங்கட்ட புரியல. உட்கார். பிள்ளை வச்சுட்டு ஏன் வரல நிக்கிறேன். உட்கார். அம்மாடியோ உங்களை உட்கார வைக்கிறதுக்குள்ளே எனக்கு பெரும்பாலும் அத்தி பழமச்சு அண்டமெல்லாம் கிடைக்கிடுங்க, அண்டமெல்லாம் கிடைக்கிடுங்க. அந்த ஆசத்துக்குள்ளே உத்தங்குடி எல்லை விட்டு, உத்தங்குடி எல்லை விட்டு இந்த பொன்னால நிறம் ஆகடா வாங்கடா பாடி மொழி முடிச்சு அத்தி பழம் பறிச்சு, அத்தி பழம் பறிச்சு ஆகாச ஊரணியை விட்டு பாண்டி வாரண 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 அந்த மேலமலை எல்லை விட்டு, மேலமலை எல்லை விட்டு இந்த பொல்லாத நிலமான மதுரைக்கு மதுரைக்கு மேல்கிழக்கு பாண்டி மேல்கிழக்கு மேல்கிழக்கு பாண்டி எல்லை விட்டு மதுரைக்கு மேல்கிழக்கு மேல்கிழக்கு எல்லை விட்டு பாண்டி எல்லை விட்டு மதுரைக்கு மேல்கிழக்கு பாண்டி மேல்கிழக்கு மேல்கிழக்கு தானாகிரி எல்லை விட்டு பாண்டி எல்லை விட்டு மதுரைக்கு மேல்கிழக்கு மேல்கிழக்கு உத்தங்குடி எல்லை விட்டு பாண்டி எல்லை விட்டு அந்தியூரே கம்மாயிலே பாண்டி கம்மாயிலே கம்மாயிலே பாராடா பாண்டி முடி நானா பாண்டி முடி உத்தங்குடி எல்லை விட்டு பாண்டி முடி நானு பாண்டி முடி சந்தனவாட பாண்டி கமகமங்குதுல எனக்கு குங்குமவாட பாண்டி குங்குமங்குதுல சந்தனவாட கமகமங்குதுல அட குங்குமவாட குங்குமங்குதுல அத்தனவாட பாண்டி அங்கமனங்குதுல அத்தனவாட பாண்டி அங்கமனங்குதுல எனக்கு பன்னீரவாட பாண்டி பக்கமனங்குதுல எனக்கு பன்னீரவாட பாண்டி பதமனங்குதுல அட சந்தனவாட கமகமங்குதுல அட பன்னீரவாட சந்தனவாட பாண்டி கமகமங்குதுல கைதுங்க எல்லாரும் கைதுங்க